இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நேற்று மட்டும் 1500 விமானங்கள் உரிய நேரத்தில் இயக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விமானங்களை குறித்த நேரத்தில் இயக்கும் நிறுவனங்களின் பட்டியலில் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருந்த இண்டிகோ நிறுவனம் தற்போது அல்லாடி வருகிறது. ஒன்றிய அரசின் உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையரகம் அறிமுகப்படுத்திய ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் எனப்படும் பறக்கும் நேரத்திற்கான வரைமுறைகள் விதியால் இண்டிகோவின் மொத்த சேவையும் தாறுமாறாக சிதைந்து முடங்கியது. உள்நாடு மற்றும் வெளிநாடு என மொத்தம் 138 நகரங்களுக்கு நாளொன்றுக்கு சராசரியாக 2300 இண்டிகோ விமானங்கள் இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் ஒன்றிய அரசின் புதிய அறிவிப்பால் ஏற்பட்ட திடீர் குளறுபடியால் கடந்த 7 நாட்களில் நாடு முழுவதும் பல ஆயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன. பல ஆயிரம் பேரின் முன்பதிவு ரத்து செய்யப்பட்டதால் பல விமான நிலையங்களில் பயணிகள் நாள் முழுவதும் காக்க வைக்கப்பட்டனர். இதனால் ஊழியர்களுடன் மோதல்கள் வெடித்ததோடு பயணிகளின் உடைமைகளும் விமான நிலையங்களில் கேட்பாரற்று கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் குருகிராமில் இருந்து நேற்று வீடியோ மூலம் விளக்கம் அளித்த இண்டிகோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் சனி ஞாயிறன்று 1500 விமானங்கள் உரிய நேரத்தில் இயக்கப்பட்டதாகவும் முதற்கட்டமாக அந்த எண்ணிக்கையை 1650 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். In my earlier messages, I conveyed we would be rebooting the system Friday, take a significant number of cancellations and start afresh on Saturday. That has worked well by operating some 1,500 flights yesterday as compared to only 700-ish on Friday. Also, we have been able to execute the cancellations at an earlier stage, so customers don't show up at the airport in case their flights are being cancelled. ரத்து செய்யப்பட்ட முன்பதிவுக்கான தொகையை பயணிகளுக்கு திருப்பிக் கொடுத்தல், அவர்களின் உடைமைகளை திருப்பி அனுப்புதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட முன்பதிவுகளுக்கான தொகையில் ஒரே நாளில் 610 கோடி ரூபாயை பயணிகளுக்கு திரும்ப கொடுத்துள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே முன்பதிவை ரத்து செய்தல் அல்லது முன்பதிவு அட்டவணையை மாற்றிக்கொள்ளுதலுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வரை எவ்வித கட்டணமும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரம் இந்த குழப்பங்களுக்கு நடுவே விமானங்களுக்கான கட்டணம் தாறுமாறாக உயர்த்தப்பட்டதற்கு பயணிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த தற்காலிக கட்டண அதிகரிப்பை ஒழுங்குபடுத்தும் விதமாக கட்டணங்களுக்கு உச்சவரம்பை விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த குளறுபடிகளுக்கு அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையிலும் இண்டிகோ நிறுவனம் இறங்கி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.